ஹாய்ங்க. என் கையில இருக்க இந்த பழத்தை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற புளி அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இது புளி தான். பட் இதுக்கு நேம் வந்து குடம்புளி, பழம்புளி அப்படின்னு சொல்லுவோம். நானும் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ஏதோ சாப்பிட்ற பழம் தான் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க இது வந்து புளி, குழம்புக்கு யூஸ் பண்ணுற புளி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேரளா சைடில் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த புளியை. பட் இதையும் சாப்பிட்லாம். எப்படின்னா உள்ளே இருக்க சீட்ஸை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி உப்புமா வழியில் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து நம்ம மேங்கோஸ்டின் டேஸ்ட் அது மாதிரி இருந்துச்சு. நமக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரையாக தான் கிடைக்கும் குடம்புளி. அதனால் ஃப்ரெஷ்ஷாக அந்த பழமாக பார்க்குறப்ப இதுதான் குடம்புளியா அப்படிங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம ஊர் சைட்லேயுமே வந்து இந்த குடம்புளியையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அதிகமாக. அப்படியே நாளடைவில் அதெல்லாம் போய் இப்போ வேறு புளிக்கு மாறிட்டோம். ஆனால் இப்போ யூஸ் பண்ணுற புளியை விட இந்த குடம்புளிக்கு தான் வந்து கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. கேரளாவில் மேக்ஸிமம் நிறையா பேர்த்து வீட்டில் இந்த குடம்புளி மரம் வச்சுருக்காங்க. இது வந்து வீட்டு செலவுக்கு அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடியில் நெருப்பு போட்டுட்டு இந்த மாதிரி மேலே புகையிலேயே வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சிடறாங்க. இந்த புளியை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கல்லுப்பு எண்ணெய் எல்லாம் சேர்த்து பரட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் இந்த புளியை மேக்ஸிமம் மீன் குழம்புக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த புளியை வேறு ஏதாவது குழம்புக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.